ஹalleluya, தேவனுக்கு ஸ்தோத்திரம். எழுந்துட்டீங்களா? 7 மணி ஆயிடுச்சு, பொழுது விடிஞ்சிருச்சு. எப்பயோ எழுந்திருக்க வேண்டும். வாங்க ஒரு சிறிய வசன தியானத்தோடு இன்றைய நாளை தொடங்குவோம். வசனத்தை தியானிக்க முக்கியத்துவம் தருவோம். ஜெபிப்போம். பரிசுத்தரே, எமக்கு நன்றி ஆண்டவரே, இன்னொரு நாளை தந்திருக்கிறீர். இன்றைக்கும் எங்களுக்கு வேண்டிய எச்சரிப்பும் கண்டிப்பும் ஆறுதலும் தேர்தலும் ஆவிக்குரிய பலத்தையும் தரும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமாங்க, ஆண்டவரை கேட்க வேண்டியது இது. வஸ்திரங்களை கொடுங்க, ஆகாரம் கொடுங்க, வீடு கொடுங்க, வாகனம் கொடுங்க, இது கொடுங்க, அது கொடுங்க என்று பூமிக்குரியவைகளை குறித்தே கேட்கிறோமே தவிர யாரும் கொடுக்க முடியாத, எங்கும் வாங்க முடியாது. தேவ ஆசீர்வாதங்களுக்காக நாம் தேவனை வேண்டிக் கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். உசியா தேவனை எவ்வளவு நாள் தேடினாரோ அவ்வளவாய் ஆசீர்வதித்தார் என்று பலப்பட்ட பிறகு கர்வப்பட்ட போது குஷ்டரோகியாய் மரணம் வரை இருக்க வேண்டியது இருந்தது என்று நேற்று கற்றுக்கொண்டோம். அப்படி கர்வத்துக்கு நாம இடம் தரக்கூடாது. உசியாவுக்கு பிறகு அவனுடைய குமாரனாகிய யோதாம் ராஜாவானான். எடுத்துக்கொள்ளுங்க, 2 நாளாகமும் 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யோதாம் ராஜாவாகிற போது 25 வயதாயிருந்து 16 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். சாதோக்கின் குமார்த்தி ஆகிய அவன் தாயின் பேர் எருசால். தன்னுடைய தகப்பன் தேவனை தேடின போது எப்படி விருத்தி அடைந்தானோ, தேவனை எதிர்த்த போது எப்படி குஷ்டரோகியாய் மாறினானோ என்பதை கேட்பது மாத்திரமல்ல, கண்ணார பார்த்திருக்கிறான் இவன். அவனுடைய தகப்பன் வெளியேற்றப்பட்டு இனிமேல் அவன் ஆலயத்துக்கா இருக்கட்டும், ராஜ அரண்மனையா இருக்கட்டும், எதிலும் பிரவேசிக்கக்கூடிய தகுதி இழந்து விட்டான். ஒரு தனித்து விடப்பட்ட வீட்டிலே போடப்பட்டிருந்தான். அந்த காலத்தில் தான் யோதாம் ராஜாவானான். ராஜாவான பிறகு இவன் தகப்பனின் துன்மார்க்கத்தையும் தகப்பனுடைய பேர்மையுள்ள இருதயத்தையும் அறிந்ததினால் அவன் நன்றாய் புரிந்து கொண்டான். உண்மையில பாருங்க, நம்ம தகப்பன் சரியா இல்லாததினால நாமும் அப்படி இருக்க வேண்டும் என்று, அவர்கள் நல்லவர்களா இருப்பதனால் நாமும் நல்லவர்கள் ஆகிவிடுவோம் என்று நினைக்க வேண்டாம். பயங்கர குடிகாரர்களாய் குடிப்பழக்கத்தில் அடிமைப்பட்டவர்களுடைய பிள்ளைகள் சிறந்தவர்கள் என்று வாழ்கிறார்கள். நல்ல ஜெபிக்கின்ற தாய் தகப்பனுக்கு பிறந்த தேவ பக்தியில வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் இன்றைக்கு குடிகாரர்களா அலைகிறார்கள். ஏனென்றால் தேவன் எவ்வளவு ஆசீர்வதித்தாலும், ஆனால் நீ எதை தெரிந்து கொள்ளுகிறாயோ உன்னுடைய சாய்ஸ். நீ தெரிந்து கொள்வதை வைத்தே உன் வருங்காலம் இருக்கும். யாரோ ஏதோ செய்து உன்னை நல்லவனும் ஆக்க முடியாது, கெட்டவனும் ஆக்க முடியாது. நீங்கள் எதை தெரிந்து கொள்வீர்களோ அதை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கை இருக்கும், உங்க வருங்காலம் இருக்கும். மோசே பெரியவனான போது தெரிந்து கொண்டான், அது நிமித்தமே பெரிய தலைவரானார். தேவனுடைய கரத்திலே பயன்படுகிற வல்லமையுள்ள கருவியானார். பரலோக வல்லமையை பூலோகத்துக்கு இருக்கக்கூடிய தேவ மனுஷனா இருந்தார். நீ எடுக்கிற தீர்மானங்கள் உன்னை பெரியவனாக்கும் அல்லது உன்னை பயனற்றவனாக மாற்றிவிடும். அதற்குதான் ஒவ்வொரு நாளும் நமக்கு தெரியாமலேயே நமக்குள்ள சாய்ஸஸ் எத்தனையோ தீர்மானிக்கிறோம். முன்பு தேவனா, முன்பு உலகமா, முன்பு சர்ச்சா, முன்பு வேலையா, பாவமா, பரிசுத்தமாய் வாழ்வதா, எஸ்ஸா நோவா என்கிற ஒரு கிளாரிட்டி நமக்கு இருக்க வேண்டும். எதையும் தள்ளி போடக்கூடாது. தேவன் தெரிந்து கொள் என்று சொல்லுகிறார். வெளிச்சம் இதோ, இருள் இதோ, இரண்டையும் தெரிந்து கொள்ள முடியாது. மரணம் இதோ, ஜீவன் இதோ, இதோ இடுக்கமான வழி, இதோ விசாலமான வழி. இந்த யோதாம் பாருங்க, இந்த உசியா தேவனை தேடின போது எப்படி வாழ்ந்தானோ அப்படியே வாழ்ந்தால் நானும் ஆசீர்வதிக்கப்படுவேன் என்று நம்பினான். அந்த தேவாலயத்தில் பிரவேசித்து கர்வத்தோடு செய்ய தகாததை செய்து தண்டிக்கப்பட்ட அந்த விஷயத்தை தவிர எல்லாவற்றிலும் அவன் தன் தகப்பனை போல் நல்ல விதமாய் நடந்து கொண்டான். ஆனால் அந்த காலத்துல ஜனங்கள் மாத்திரம் துன்மார்க்கமா இருந்தார்கள். அநேக முறை நாம நினைப்போம், நல்ல ஆட்சி இருந்தால் ஜனங்கள் எல்லாரும் நன்றாயிருப்பார்கள் என்று. இதுவும் கூட அவங்க சாய்ஸ்ல இருக்கிறது.
ராஜா நல்லவனா இருந்தாலும் சட்டங்கள் கடுமையா இருந்தாலும் ஜனங்கள் தெரிந்து கொள்வதை வைத்து அந்த ஜனங்களின் நடத்தை இருக்கும், அவங்க வாழ்க்கை இருக்கும், இந்த தேசத்தின் சூழ்நிலை இருக்கும், அவங்க சூழ்நிலையும் இருக்கும். அந்த காலத்தில் இவர்கள் துன்மார்க்கமாய் நடக்கிறார்கள். சரி, இவன் என்ன செய்தான்? ஜனங்கள் எனக்கு உதவி செய்கிறதில்லை, இவனுடைய வார்த்தை கேட்கிறதில்லை, நான் பக்தியா இருந்தாலும் இவங்க பக்தியாக இல்லை, ஆகவே நானும் அவர்களை போல இருப்பேன் என்று நினைக்கவில்லை. He became a builder and a winner. அங்கே தேவனுடைய ஆலயத்திலே இடிந்து கிடந்ததை கட்டுவித்தான், ஆலயத்தின் வாசலை உயர்த்தி கட்டினான் மற்றும் ரெனோவேஷன் செய்து கொண்டு தேவனுடைய காரியங்களிலே வாஞ்சையோடு கட்டடங்களை, கோட்டைகளை, மதில்களை கட்ட வைத்து தேசத்தை நல்வழியிலே கொண்டு வர முயற்சித்தான். ரொம்ப குறைவானவர்களே இன்றைக்கு இப்படிப்பட்ட அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க. அதிகாரத்துக்கு வந்த பின்பு அவர்களும் அவங்க சொந்த வீடுகளும் அவங்களுக்கு தேவையானதை செய்து கொள்கிறாங்க, தவிர ஜனங்களுக்கு பயனுள்ள விதத்தில் தேவனை மகிமைப்படுத்தும்படி வாழ்கிறவர்கள் தெரிவதில்லை. ஆனால் இவன் தேவனுக்காக கட்டத் தொடங்கி விட்டான். He became a builder. இந்த அம்மோனியர்கள் சத்துருக்களா இருக்கிறவர்களிடத்துல எப்பொழுதும் இவன் சமரசமாகவில்லை, அவர்களோடு எந்த உறவும் அவன் வைத்துக் கொள்ளவில்லை, அவர்களோடு காம்ப்ரமைஸ் ஆகவில்லை. ஆனால் அவர்கள் மீது யுத்தத்துக்கு சென்று ஜெயித்தான். எஸ், தேவனுடைய பட்சத்தில் இருக்கிறவர்களோடு நாம் யுத்தம் செய்தால் நாம் தோற்று போவோம், நிச்சயமா. ஆனால் தேவனுக்கு விரோதமா இருக்கிறவர்களோட நாம் யுத்தம் செய்தால் நம் பட்சத்தில் இருக்கிறவர் பெரியவர், ஆகவே அப்படிப்பட்டவர்கள் மீது வெற்றியை தருவார். நீ போராடினால் தேவனுடைய பட்சத்தில் போராடு, தேவனுக்கு எதிராக அல்ல. தேவனுடைய விஷயங்களை எதிர்க்காதே, தேவனுடைய சத்துருக்களுக்கு எதிராக நீ போராட, ஆனா தேவனுடைய மக்கள் மீது அல்ல. தேவனை பின்பற்றுகிறவர்களை நீ துக்கப்படுத்தினால் நிச்சயம் நீ வேதனைப்படுவாய். இந்த யோதாம் தனக்கு இருந்த கொஞ்ச வருஷங்கள், 25 வயதாயிருந்து 16 வருஷங்கள் ராஜ்யத்தை ஆளுகை செய்தான். அந்த ஆட்சியின் காலத்திலே அவன் செய்தது, தேவனுடைய ஆலயத்தின் கட்டிடங்களை ரெனோவேஷன் செய்திருந்தான், மதில்களை கட்டினான், கோட்டைகளை கட்டினான், சத்துருக்களை ஜெயித்தான். பாருங்க, யார் எப்படி இருந்தாலும் ஜனங்கள் மாறினாலும் இல்லாவிட்டாலும் நான் மாத்திரம் கர்த்தருக்காக வாழ்வேன் என்று அவன் உண்மையாக தேவனுக்காக கடைசி வரைக்கும் உண்மையாக இருந்தது போல தெரிகிறது. இங்கே நாளாகமத்தில் 27ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை பார்ப்போம். இப்படியாக யோதாம் தன் வழிகளை தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நேராக்கினதினால் பலப்பட்டான். என்னோடு சேர்ந்து வாசிங்க. யோதாம் தன் வழிகளை தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நேராக்கினதினால் பலப்பட்டான். உத்தமமுள்ளவர்களை பலப்படுத்த தேவனுடைய பார்வை தேசம் முழுவதிலும் தேடிக்கொண்டிருக்கிறதா. நீங்கள் சென்று நகரத்துக்குள்ளும் வீதிகளிலும் சென்று பாருங்கள். யாராவது உத்தமமா இருக்க முயற்சித்தால் நான் அவனிமித்தம் அவன் தேசத்தை குணமாக்குவேன். உத்தமமாயிருப்பதென்றால் இருப்பது போல இருப்பது, வேஷம் போடாமல், இருமணம் இல்லாமல். தேவனுக்கு முன்பு நாம் உத்தமமாயிருந்தால் தேவன் நம்மை பலப்படுத்துவார், நம்முடைய பட்சத்தில் இருப்பார், நமக்கு வெற்றியை தருவார், நம்மை பெருக செய்வார், நம்மை இன்னும் இன்னும் அதிகமாய் மேன்மையான காரியங்களை செய்ய தேவன் உதவி செய்வார். இதுவரைக்கும் பார்த்த யூத ராஜாக்களில் 11வது ஆள் இவர். இந்த 11 யூத ராஜாக்களை நாம் பார்த்தோமானால் இவர்களில் அநேகம் பேர் தொடக்கத்தில் நன்றா இருந்தார்கள், கடைசியில கெட்டு போனார்கள். தொடக்கத்திலே சிலர் கெட்டு இருந்தார்கள், நடுவில் குணப்பட்டார்கள், திரும்ப தேவ ஆசீர்வாதங்களை பெற்ற பிறகு கெட்டு போனார்கள். இப்படி ஒரு அன்ஸ்டடியை பார்க்கிறோமே தவிர, இந்த ராஜா யோதாம் தேவனுடைய கிருபையினாலே தேவனுக்காக வெற்றியை மாத்திரம் பெற்றார். அவனால் முடிந்த வரைக்கும் உத்தமமாகவே நடந்து கொண்டார். ஜனங்களை சரி செய்ய முடியாவிட்டாலும் தன்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்திக் கொண்டான். ரொம்ப முக்கியம் இது. நாம் மற்றவர்களை சரி செய்வதற்காக அவர்களோடு கலந்துவிடக்கூடாது, அவர்களுக்கு சத்துருக்களம் மாறக்கூடாது, அவர்களோடு சண்டை போட்டுக்கொண்டு உட்கார்ந்திருக்க கூடாது. தடையாக வருகிறவர்களை பார்த்து நின்றுவிடக்கூடாது. அநேகர் நாம செய்யறது இதுதான். ஏன் நீ ஜெபிக்கிறதில்லை என்று கேட்டால், என்ன இவங்க ஜெபிக்க விடல என்று சொல்லுவாங்க. ஜெபிக்க தடை செய்கிறவங்க எப்பொழுதும் இருப்பாங்க, இடையூறு செய்கிறவங்க. பிசாசு நாம செய்கிற தேவனுடைய காரியங்களுக்கு தடையாகத்தான் இருப்பான். இந்த சூழ்நிலைகளை அவன் பார்த்து கொண்டிருக்கவில்லை. தேவனுடைய ஆலயத்தை நேசித்தார்.
தேவனின் சத்துருக்களோடு போராடி ஜெயித்தார். So he became a builder and a winner. நாம் எல்லாரையும் கூட தேவன் கட்டுகிறவர்களாய், ஜெயிக்கிறவர்களாய், விருத்தி அடைகிறவர்களாய், கடைசி வரைக்கும் உத்தமம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். மொத்தம் இந்த யூதா இஸ்ரவேல் ராஜாக்கள் 42 பேருங்க. இந்த யூதா இஸ்ரவேல் ராஜாக்கள் எல்லாரும் சேர்த்தால் 42 பேர்கள். இந்த 42 பேரில் யுனைடெட் கிங்டமாய், என்னங்க யூகே இல்லை, இஸ்ரவேல் ராஜ்யம் முழுவதும் ஒன்றா இருந்த போது முதல் ராஜா சவுல், இரண்டாம் ராஜா தாவீது, மூன்றாம் ராஜா சாலமோன். சாலமோனுடைய பிற்காலத்திலே அவன் கீழ்ப்படியாமல் போனதினால், சாலமோன் காண்பித்த மாதிரி இல்லாத வாழ்க்கையினால், புறஜாதிகளை திருமணம் செய்து புறஜாதிகளை கொண்டு வந்து கலப்படம் செய்து விட்டதினால், அதன் பிறகு அவனுடைய வம்சத்திலே பார்த்தோமானால் ரெகோபெயாம் அவனுடைய குமாரன் ராஜாவான போது மோசமாக நடந்து கொண்டான். தன் தகப்பனை போல ஞானமாக அல்ல, தன் தகப்பன் கடைசி காலத்தில் செய்தது போல் கடினமாய் நடந்து கொண்டான். ஆகவே இரண்டாக பிரிக்கப்பட வேண்டியிருந்தது. 10 கோத்திரத்து மக்கள் யெரொபெயாமை ராஜாவாக்கிக் கொண்டு இஸ்ரவேல் ராஜ்யமாய் மாறினார்கள். மற்ற 2 கோத்திரங்களையும் ரெகொபெயாம் யூதா ராஜாவாய் அரசாண்டான். தாவீது நிமித்தம் இவர்கள் 11 பேர் வாழ்க்கையிலும் எந்த தகுதியும் இல்லாவிட்டாலும் தாவீது நிமித்தம், தாவீதின் குமாரரில் ஒருவன் ராஜாவாய் இருக்க வேண்டும் என்று தேவன் தாவீதுக்கு தந்த வாக்கு நிமித்தம் இவர்கள் ராஜாவாக இருந்தார்கள். இதுவரை 11 பேரை பார்த்தோம். இவங்க துன்மார்க்கத்தை பார்க்கிறோம். இவர்களைப் போல நாம் இருக்கக்கூடாது. அவர்களுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிற விஷயங்களை வைத்து நம்முடைய வாழ்க்கைகள் அப்படி ஆகாமல் தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் கடைசி வரை உண்மையா இருக்க வேண்டும் என்பது நாம கவனிக்க வேண்டும். கர்த்தருக்கு சித்தமானால் இந்த யூதா ராஜாக்களை கண்டினியூ செய்கிறோம். அதே போல ஒரு பிரேக் எடுத்த பிறகு நம்ம இஸ்ரவேல் ராஜாக்களை குறித்து தியானிப்போம். இதுல ஏதாவது நீங்க மிஸ் பண்ணியிருந்தால் இந்த நிகழ்ச்சிகளை நீங்க திரும்ப பிளேலிஸ்ட்ல சென்று பார்க்கலாம். தொடர்ந்து இந்த அனுதின தியானத்தை பாருங்கள். இன்னும் அநேக புதிய காரியங்களை நாம் கற்றுக்கொள்வோம். இந்த ராஜாக்களின் வரலாறு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் தயவு செய்து இப்பொழுதே நீங்க கமெண்ட் செக்ஷனுக்கு வந்து அல்லது ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் மூலம் தெரியப்படுத்துங்கள். ஜெபிப்போம். பரிசுத்தரே, எமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னொரு முறை உடைய பிரசன்னத்துக்கு வருகிறோம் அப்பா. இந்த ராஜாக்களின் சரித்திரங்களை நாங்கள் வாசிக்கையில எவ்வளவு பயங்கரமான நிலைக்கு ஒவ்வொருவனும் பின்வாங்கினான் என்பதையும், ஆனாலும் கூட உம் கிருபை நிரந்தரமானதாக இருக்கிறது, உம்முடைய அன்பு அளவற்றதா இருக்கிறது என்பதை, எப்படிப்பட்ட பாவிக்கும் நீர் இறங்கி இன்னொரு வாய்ப்பு தருகிறீர் என்பதையும், மிக முக்கியமாய் உம் தீர்க்கதரிசிகளை அனுப்பி அவர்களை எச்சரித்துக் கொண்டு கடிந்து கொண்டு இருந்த போதிலும் கீழ்ப்படியாதவர்கள் எப்படி நஷ்டம் போனார்களோ, தேவனுடைய பயம் உள்ளவர்கள் எப்படி திரும்பவும் ரெஸ்டோர் ஆனார்களோ என்பதை பார்க்கின்றோம். எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே உணர்வடையும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உமக்கு பிரியமானவர்களாய் வாழ எவ்வளவேனும் மனிதர்களை பிரியப்படுத்துகிறவர்களாய் இல்லாமல், உலகத்தோடு கலந்து போகிறவர்களாய் இராமல், விசேஷமான ஜனங்களாக பரிசுத்தர்களாய் இந்த கடைசி காலத்தில் வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை, பாரங்களை குறித்து, அதே போல தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகளை குறித்தும், நீங்க பெற்ற ஆசீர்வாதங்களை குறித்தும், அதே போல இந்த ராஜாக்களின் வரலாற்றிலிருந்து நீங்கள் கற்றுக்கொண்டவைகளை குறித்தும் அவ்வப்போது ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் வாட்ஸ்அப் அனுப்புங்க. கீழே ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய இந்த 8939801234க்கு அனுப்புங்க. டாக்டர் ஜெயபால் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கொள்ளுங்க. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை ஆகவே நீங்க உங்களுடைய சபைகளில் நடக்கிற உபவாச கூட்டங்கள்ல நிச்சயமா கலந்து கொள்ளுங்க. அல்லது நீங்க இருக்கிற இடத்துலயே நீங்க ஒருவேளை உபவாசம் இருந்து எங்களோடு கூட நீங்க ஜெபிங்க. எப்படியாக நம்முடைய ஆண்டவர் கண்ணீரோடும் பாரத்தோடும் ஜெபித்தாரோ அவரை போல நாமும் ஜெபிக்கிறவளா இருப்போம். கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டும் சந்திப்போம். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக.